வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில பிடிஓ ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு, அதுக்கப்புறம் டிரைவருக்கு, மத்தபடி வந்து வேலைக்கு வந்து நெறைய வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து அப்ளை பண்ணவங்கல நெறைய பேர் டவுட் கேட்டுருக்கீங்க. "ப்ரமோஷன் கிடைக்குமா ப்ரோ? சேலரி எவ்வளோ கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பிடிஓ ஆஃபீஸ்ல வந்து எப்படி வந்து பதிவு வந்து உயர்வு வரும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அப்ளை பண்றது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, ரெக்கார்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்தோன்னா, அடுத்த லெவல் ப்ரமோஷன் குடுப்பாங்க. அதே மாரி ரெக்கார்ட் கிளர்க் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓஏ வந்து ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் கிளர்க் வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, சில இடங்கள்ல வந்து டைரக்ட்டாவே வந்து பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் கூட போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கவுண்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட் இல்ல அக்கவுண்டன்ட் இது 2ல வந்து பார்த்தோன்னா, எதுனாலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இது நடக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நடக்கும். இது வந்து ஒரு ஒரு வேலைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அந்த இடத்துல தேவைக்கு எப்படி இருக்கோ அப்படி வந்து வொர்க் பண்ண வைக்குவாங்க. ஆனா பட் வந்து உதவி வந்து இது பதவி உயர்வு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுவும் இல்லாம சீனியாரிட்டி பிரகாரம் தான் வந்து மாத்துவாங்க. நீங்க டைரக்ட்டா வந்து ஓஏலேருந்து நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். நான் அந்த மேனேஜரோட நல்லா எனக்கு எல்லா டீட்டெயில் தெரியும் அப்படின்னாலும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீனியர் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேலாளர் பதவி வரும். நீங்க மேலாளர் பதவி வரும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்ட் ஆகுற டைம்ல வந்து வருவீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ரிட்டயர்ட் ஆகி ஒரு வயசுல வந்து மேலாளருக்கு வரலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகும். அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாரி வந்து இதாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு காலம் அதான் சொன்னேன் இல்லையா? 10லேருந்து 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இது பொறுத்து வந்து மாறிட்டே இருக்கும். அதே மாரி ஒரு ஒரு வேலைக்கு என்னென்ன வேலை அப்படின்னு தெரியும் இல்லையா? ஓஏன்னா என்ன வந்து பார்த்தோன்னா, அலுவலக சுத்தம். கோப்புகள் எடுத்து செல்லுதல். அடிப்படை அலுவலக வேலைகள். இப்போ வந்து பார்த்தோன்னா, ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் குடுன்னுவாங்க. ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு தாலுகா ஆஃபீஸ்ல குடுன்னுவாங்க. ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு அ கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து பார்த்தோன்னா, கோர்ட்லேருந்து எதனா வந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லணும். ஃபீல்ட்ல எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதோ பிரச்சனைனா அந்த இடத்துல போய் குடுக்கணும். இந்த மாரி வேலைலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து வந்துரும். அடுத்து வந்து ரெக்கார்ட் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவணம் டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு மட்டும் தான் வேலை. அதுலயும் ஒரு வேலை ஒரு சில இடத்துல டைம்ல போற மாரி இருக்கும். மத்தது வந்து இந்த வேலை வந்து செய்ற மாரி இருக்கும். அடுத்தது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட். ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா, அலுவலக வேலைகள், பதிவுகள் டைப்பிங்கு இந்த மாரி எல்லாம் வந்து வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தோன்னா, ஒரு ஒரு லெட்டர் குடுக்குறாங்க. அந்த லெட்டர வந்து பார்த்தோன்னா, டைப் பண்ணி அவங்க பிடிஓ குடுத்தாங்கன்னா, அவர் பிடிஓ வந்து பார்த்தோன்னா, இது பண்ணுவாரு. இந்த மாரி வேலைகள்லாம் நடக்கும். அதே மாரி ஆ ரெக்யர்மென்ட்டு அதுக்கப்புறம் இது வேலையோட டாக்குமெண்ட், டேட்டா அந்த மாரிலாம் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணி மாரி இருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா நிர்வாக வேலை பிடிஓ ஆஃபீஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா, ஜோனல் பிடிஓ சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் வேலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜோனல் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ற அளவுக்கு அந்த அசிஸ்டன்ட் வேலை பிடிஓ ஆஃபீஸ்க்கு உதவியா இருக்கிற மாரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா அக்கவுண்டன்ட் வந்து பார்த்தோன்னா, நிதி கணக்கு, பஞ்சாயத்து நிதி மேலாண்மை. இப்ப பணம் வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் அதெல்லாம் வந்து அக்கவுண்டன்ட்லாம் நம்ம வந்து செக் பண்ற மாரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லெவல் வந்து பார்த்தோன்னா, அலுவலக முழு பொறுப்பு. இப்போ அலுவலகத்துல எல்லாருமே வேலை செய்றாங்களா, இந்த இப்ப மேல இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து 1, 2, 3, 4, 5 டிபார்ட்மெண்ட்லயும் வந்து வேலை செய்றாங்களான்றது நீங்க வந்து செக் பண்றது வந்து பார்த்தோன்னா, அலுவலக முழு மேற்பார்வையில வந்து நீங்க வந்து நடந்துட்டுருக்கும். என்ன ஒண்ணு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வந்து பொறுப்பேத்துக்கணும். இப்போ பிடிஓக்கு கீழ பிடிஓன்றது வேற மேல இது அவருக்கு கீழ நீங்க வந்து மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். ப்ரோ இவ்வளோ சொல்லிட்டீங்களே சேலரி பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலரி வந்து அடுத்தது நம்ம போட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,700 வந்து பேசிக் சேலரி இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா, 28லேருந்து 30,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 அது வந்து என்ட்ரி லெவல் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல போயிட்டு ரெக்கார்டுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 15,900லேருந்து ஆனா பட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஆல்ரெடி 28,000 வாங்கியிருக்கிறோம். திரும்ப புரமோஷன் வந்தா ஃபர்ஸ்ட்லேருந்து போகணுமான்னு கிடையாது. அதே 28,000 தான் குடுப்பாங்க. 28,000 31,000 வரைக்கும் அது வந்து இது ஒர்க் சேலரி வந்து அது ரெகுலரா போயிட்டுருக்கும். அது வந்து சீனியாரிட்டி வைஸ்ல அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாரி ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 33லேருந்து 36 வரைக்கும் கிடைக்கும். அதே மாரி அசிஸ்டன்ட்க்கு வந்து 35லேருந்து 38,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து சிறிய உயர்வு. இதில வேலையில இருக்கிறது கிரேட் லெவல் ஸ்டேட்டஸ் வேலையிலும் சம்பளத்திலும் பெரிய உயர்வு. அது வந்து அசிஸ்டன்ட்ன்றபோது, இந்த மாரி வேலை கிடைச்சுன்னா போதும். இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்மளுக்கு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா 36லேருந்து 40 வரைக்கும் கிடைக்கிறது. அது வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து கணக்கெல்லாம் பார்க்கறது. அதுக்கப்புறம் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65,000 வரைக்கும் வரும். அது இல்லாம நீங்க இதுக்கெல்லாம் சீனியாரிட்டி வந்தீங்கன்னா, இதோட இன்கிரிமெண்ட் ஆகி நீங்க வந்து 1,00,000 வரைக்கும் கூட போறதுக்குனா வாய்ப்பு இருக்கு. ஆனா பட் வந்து டைரக்ட்டா இப்போ மேனேஜர் போனீங்கன்னா, இவ்வளோ சேலரி வந்து கிடைக்கும். ஆனா பட் வந்து சீனியர் லெவல் போகும்போது நீங்க வந்து ஆல்ரெடி இத்தன வருஷம் ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதோட பிரியாரிட்டி இருக்கும். அந்த ஸ்கேல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உயர்ந்துட்டே போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கன்டென்ட்ல வந்து நெறைய பேருக்கு தெரிய வேண்டியது. ப்ரமோஷன் எப்படி நடக்கும்? சேலரி எப்படி நடக்கும்? இது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி எப்படி வேலை நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, நம்ம இ-சேவை சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நெறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கலனா கூட மத்த வீடியோக்கள் வந்து கன்டினியூவா பாருங்க. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அதேமாரி நம்ம இ-சேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க வந்து ஆதரவு குடுங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து சந்திக்கலாம். பாய்.